ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பாஸ்தா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்தா வந்து ஒயிட் பாஸ்தாவோட சேர்ந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வந்து ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வந்து நல்லா வதக்கி எடுத்து போட்டு வேறையாக நான் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு வந்து கோதுமை கொஞ்சம் போட்டு அது கூட சேர்த்து வந்து நல்லா வந்து ஃபுல் க்ரீம் மில்கையும் வந்து சேர்த்து அது நல்லா வந்து கொஞ்சம் உருகி வரும் வரைக்கும் வந்து நான் அந்த பதத்தை வந்து எடுத்துகிட்டு, அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கட்டைத்தூள் போட்டேன். ஸோ கட்டைத்தூள் போட்டதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இந்த டைம் தேவைண்டா வந்து உப்பு தேவையான அளவு வந்து போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பாஸ்தாவை வந்து தண்ணியில் அவிச்சு வேறையாக எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த பாஸ்தாவையும் வந்து இதில் ஆட் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு வந்து வேறையாக வதக்கி வச்ச மரக்கறியையும் வந்து போட்டேன். அதோட வந்து நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த மீண்ட சின்ன சின்ன துண்டாவை வந்து பிச்சு போட்டேன். நான் இதை மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணுமென்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.